Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. I hope இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட நான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறது என்னென்னா ட்ராவல் அப்போ நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போவீங்க, பேக்கிங் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி. ஸோ சடன் பிளான் சடனாக பேக் பண்ணுறதுனால அதை வீடியோ எடுக்கிறதுக்கு சரியான டைம் அமையல. பட் நான் வந்து அதை பார்ட்டாக பிரித்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. லைக் இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ராவல் அப்போது நான் கொண்டு போகிற என்னோடய டாய்லெட்ரி கிட்டில் என்ன இருக்குது அண்ட் ஆல்சோ என்னோடய மேக்கப் பவுச்சில் என்ன இருக்குதுன்னு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் 90% என் கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணுற திங்ஸ். யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ மேக்கப் போட்டு நல்லா விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கணும், விதவிதமாக ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த திங்ஸ் எல்லாமே மஸ்ட் ஹேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1-2 இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் வந்து மேபி நெக்ஸ்ட் பேக்கிங் விலாக்ஸில் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிகக்காய் ஷாம்பூ எப்படி நான் கொண்டு போவேன். நான் 4 days ட்ரிப்புனா நான் அதெல்லாம் கொண்டு போக மாட்டேன். ட்ரிப் அன்றைக்கே வந்து நான் தலை நல்லா குளிச்சுட்டு போயிடுறதுனால அந்த 4 நாள் என்னோடய தலையை நான் என்னோடய ட்ராவல் டைமில் வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பாத் பவுடர். அந்த 4 daysக்கு என்னோடய பாத் பவுடரை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஷவர் ஜெல் மட்டும் நான் ஒரு சின்ன பாக்ஸில் கொண்டு போவேன். அதே மாதிரி என்னோடய டூத் பவுடர். நான் ட்ராவல் அப்போது சில எக்ஸ்கியூசஸ் எனக்கு நான் கொடுத்துக்கிறது இந்த 3 ஐட்டமில் தான். என்னோடய டூத் பவுடருக்கு பதிலாக நான் என்னோடய பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ட்ராவல் அப்போ நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன், இதை தவிர்த்து நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா அது ட்ராவலை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து ட்ராவல் அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிப்பேன். மற்றபடி நான் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறனோ அதை தான் வந்து ட்ராவல் அப்போவும் யூஸ் பண்ணுவேன். அந்த என்னென்ன ப்ராடக்ட்டுன்றது தான் இப்போ இந்த 2 பவுச்சில் இருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. 1 by 1 என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் நான் உங்கள் கூட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறது டாய்லெட்ரி பேக்கில் என்ன இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பவுச் பற்றி சொல்லிடுறேன். இந்த பவுச் வந்து ரீசெண்டாக ஒரு உமன் ஆண்டர்பிரினர்ஸ் நடத்திய ஒரு எக்ஸ்போவில் எனக்கு இன்வைட் வந்துச்சு அவங்க விசிட் பண்ணுறதுக்கு. அந்த இன்வைட் பாக்ஸில் எனக்கு இது கிஃப்டாக வந்த பவுச். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது அந்த பிங்க் கலர் அண்ட் இது டபுள் பவுச். உள்ளே இருக்க அந்த பிங்க் கலர் பவுச்சும் வந்து இது கூடவே வந்தது. ஸோ என்னோடய டாய்லெட்ரி கிட்க்கு இதுக்கு ஆப்டாக இருந்ததுனால நான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த குட்டி பவுச் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த குட்டி பவுச்சில் நான் அந்த தொலைஞ்சி போகிற மாதிரி இருக்கும்ல திங்ஸ், ரொம்ப டைனி திங்ஸ் எல்லாம் வச்சுப்பேன். என்னோடய ஹேர் கிளச்சஸ், நெயில் பாலிஷ் ரிமூவர். மோஸ்ட்டாக ட்ராவல் அப்போ நெயில் பாலிஷ் டெய்லிலாம் மாற்றுறதுக்கு டைம் இருக்காது. பட் பை எனி சான்ஸ் எனக்கு டைம் கிடச்சதுன்னா நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ணோன்னு இந்த நெயில் பெயிண்ட் ரிமூவர் வச்சுருக்கேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நான் எடுத்துகிட்டு போகிற அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி ஷேட்ஸில் நெயில் பெயிண்ட் எடுத்துப்பேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட், ரெட் கம்பல்சரியாக இருக்கும். அண்ட் என்னோடய ஐப்ரோ ப்ளக்கர். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக என்னோடய ஐப்ரோ நானே வீட்டில் ஷேப் பண்ணிப்பேன். இது எப்போவுமே கூடவே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது இல்லாமல் நான் ட்ராவலே பண்ண மாட்டேன். அண்ட் என்னோடய ஹேர் பாபி பின்ஸ் அண்ட் சேஃப்டி பின்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த குட்டி பவுச்சில் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாய்லெட்ரி கிட்டில் டூத் ப்ரஷ். இது வந்து என்னோடய பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் என்னை வந்து சிட்டடைன்ஸ் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த பவுச். ஸோ டூத் ப்ரஷ், அது கூடவே ஒரு ட்ராவல் சைஸ் டூத் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு என்னோடய ஷவர் ஜெல். நான் இப்போ தான் ரீசெண்டாக 3 ட்ரிப் முடிச்சுட்டு வந்தேன். அதனால் அந்த ஷவர் ஜெல் பாட்டிலில் எல்லாம் தீர்ந்து போயிட்டு அதை நான் வாஷ் பண்ண போட்டிருக்கறதுனால இந்த பவுச்சில் அது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ரேசர்ஸ். அது பீயிங் அ இன்ஃப்ளூயன்சர், ஒரு எவ்ரிடே ஷூட் இருக்கும், எவ்ரிடே ரீல் இருக்கும், எவ்ரிடே நம்ம யாரையாவது மீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ எவ்ரிடே வந்து வேக்சிங் பண்ணுறது எனக்கு இப்போ பாசிபிளாக இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஹேர் ரிமூவல் ரேசர்ஸ் எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் என்னோடய ஃபேவரட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ ரேசர் ஃப்ரம் கார்மேசி. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இந்த ஐப்ரோ எட்ஜஸ், கார்னர்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டானது. அண்ட் இந்த ஃபேஷியல் ரேசர். ஸோ நம்மளோட அப்பர் லிப், சைட் பர்ன்ஸ் அண்ட் நம்ம சீக்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ட்ராவல் இந்த மினி க்யூட் ரேசர் தான் ஃப்ரம் கார்மேசி பிராண்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களோட ட்ராவல் பவுச்சில் வச்சுக்கிறதுக்கு.
இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்கில், உங்களோட பர்ஸ்க்குள்ளே, உங்களோட பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ். ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ரேசர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரேசர் வந்து 5 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் வருது. இது உங்களோட ஷேவிங் அப்போது ஒரே ஸ்ட்ரோக்கில் உங்களோட ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட சுற்றி இருக்க அந்த பிங்க் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆலோவேரா அண்ட் விட்டமின் ஈனால் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான ஷேவிங் ஜெல்லோ ஷேவிங் க்ரீமோ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பிங்க் கலர் இருக்கிறதே உங்களுக்கு வந்து தண்ணி பட்டோடனே ஒரு நல்ல ஷேவிங் ஜெல் மாதிரி ஒர்க் ஆகும். அது ரொம்ப ஸ்மூத்தாக உங்கள் ஸ்கின்ல கிளைட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தனியாக ஒரு ஷேவிங் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இது ஒன்று இருந்தால் போதும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த தம் ஃபிங்கர் வச்சு உங்களுக்கு பிடிச்சிக்க இந்த க்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஷேவ் பண்ணும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் டைனி சைஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன விதமான கார்னரான ஏரியாவில் கூட நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம். உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் ஆல்சோ எல்போ பார்ட் அது எல்லாத்துலேயுமே இது ஈஸியாக கிளைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் டிசைன். அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஷவரில் வச்சு வாஷ் பண்ணிங்கனாலே இந்த பிளேடில் இருக்க ஹேர் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஜென்டிலாக அப்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பாடி மாய்ஸ்சரைசர் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் மெத்தடில் நீங்கள் எப்போவுமே ஏர் ஃப்ரீயாக இருக்கலாம் உங்கள் ட்ராவல் டைம்லேயும்னா கண்டிப்பாக இந்த ரேசர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்னோட ஹேர் ரிமூவல் ரேசரில் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் ஹனிமூன் ட்ரிப் போகிறீங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினி ரேசர்ஸ். நம்மளோட பிகினி ஏரியாவில் கண்டிப்பாக ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஒரே ரேசரில் உங்களோட பாடி ஹேர், உங்களோட ஃபேஷியல் ஹேர் அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் இருக்க ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறது நாட் அட்வைசபிள். நீங்கள் ஈச் ஏரியாவுக்கு ஒரு ரேசர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்தந்த ஹேரை வந்து அது கரெக்டாக ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிகினி ரேசர் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்ட்டில் இருக்க ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுற பர்சனாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிகினி ரேசர் வந்து ஜாப்பனீஸ் நானோ ப்ரிசிஷன் பிளேடால் தயாரிக்கப்பட்டிருது. இந்த ப்ரிசிஷன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கில் எல்லா ஹேரையும் ரிமூவ் பண்ணிவிடும். இந்த எர்கனாமிக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிம் கிரிப் கொடுக்கும். அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் கண்ட்ரோல் இருக்கும். அந்த கார்னர்லலாம் நீங்கள் ஷேவ் பண்ணும்போது எந்த விதமான ஸ்லிப்பும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை கட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைஜீன் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சீப் குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது நம்மளோட ஸ்கின், நம்ம தான் அதை பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு பார்த்துக்கணும். ரேசரில் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கார்மேசி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது எல்லாமே நல்ல ப்ராப்பர் மெத்தடில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இன்க்ரோத் ஹேர் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் ஒரு தண்ணி போட்டு ஷேவ் பண்ணிங்கன்னா இன்க்ரோத் ஹேர் ப்ராப்ளம் நிறையவே க்ரியேட் ஆகும். ஏன்னா அது அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ரேசர்லாம். பட் இந்த ரேசர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தண்ணி போட்டு நீங்கள் ஷேவ் பண்ணிங்கனாலே போதும். எந்த விதமான எக்ஸ்ஃபோலியேட்டர் ஆஃப்டர் நீங்கள் இப்படி கேர் பண்ணோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஷேவிங் ஃபோம் கூட தேவையில்லை. இதுலேயே அந்த ஸ்ட்ரிப்பில் அந்த ஆலோவேரா அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டான மெத்தட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே தயாரித்ததே நம்மளோட ஸ்கின்னுக்கு அண்ட் நம்மளோட பாடிக்கு வந்து அது ரொம்ப சேஃபாக ஜென்டலாக இருக்கணும்னு தான். ஸோ இப்போ கார்மேசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் உமன்ஸ் டே சேல் போயிட்டுருக்கு. அப் டு 50% ஆஃபர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும் எல்லா ப்ராடக்ட்லேயும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எல்லாமே அமேசான்லேயும் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் விட்டமின் சி டோனர். ஸோ டோனர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டோனரை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நைட் சீரம் அப்ளை பண்ணிட்டு தூங்கினா மறுநாள் காலையில் ஃபேஸ் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மவுத் வாஷ் நான் கொண்டு போவேன். மவுத் வாஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கௌதமும் ரோட் ட்ரிப் தான் போவோம். ரோட் ட்ரிப் போகும்போது நைட் ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது காலையில் விடிய காலையில் காஃபி குடிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று பசிக்குது சாப்பிட்ணுன்னா ப்ரஷ் பண்ணலாம் நமக்கு ஆப்வியஸ்லி வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்போ வந்து இந்த மவுத் வாஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2 வச்சுருந்தேன். ஒன்று வந்து இந்த ட்ரிப்பில் காலி ஆயிடுச்சு. இது நியூ பேக். நெக்ஸ்ட் அகெயின் என்னோட நைட் சீரம். நைட் சீரம் பார்த்தீங்கன்னா நான் 2 எடுத்துகிட்டு போவேன்.
கண்டிப்பாக விட்டமின் சி சீரம் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபேவரட் எஸ்டி லாடர் நைட் ரிப்பேர் சீரம். இந்த 2 சீரம் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். எனக்கு எது என்னோடய ஸ்கின்னுக்கு அன்னைக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த 2 சீரம் கூடவே நான் என்ன எடுத்துகிட்டு போவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கான்சா வாண்ட். இந்த கான்சா வாண்ட் பற்றி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் கையில் கொண்டு போவேன். இது கொஞ்சம் ஹியூஜ் ஸ்பேஸ் பிடிச்சாலும் ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை கொண்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய ஷீட் மாஸ்க். நான் ஒரு ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய ஸ்கின் கேரை மாற்றிக்கிட்டே இருப்பேன். சில ட்ரிப்புக்கு வந்து நான் என்னோடய பவுடர் ஃபார்மில் இருக்க ஃபேஸ் பேக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். சில ட்ரிப்பில் ரெடி டு யூஸ் க்ரீம் பேஸ்ட் ஃபேஸ் பேக் எடுத்துகிட்டு போவேன். சில ட்ரிப்புக்கு வந்து மோஸ்ட்டாக ஷீட் மாஸ்க் கொண்டு போயிடுவேன். ஏன்னா இது ஈஸியாக டேர் பண்ணி நம்மளோட கார் ஜேர்னி அப்போவே ஃபேஸில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக என்னோடய டாய்லெட்ரி கிட்டில் மஸ்ட் ஹேவ் எல்லாருக்கும் அண்ட் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அசா நாப்கின்ஸ். இது ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இதில் வந்து உங்களுக்கு ரெகுலர், எக்ஸல், மீடியம்னு 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பவுச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட் இருக்கும். எனக்கு வந்து நாப்கின் யூஸ் பண்ணுறதை விட அதை டிஸ்போஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறதும் ஒரு ஹியூமன் தான். அவங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இல்லாத அளவுக்கு நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணணும். இதிலிருந்து நாப்கின் எடுத்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுச்லேயே திருப்பி யூஸ் பண்ண நாப்கினை ரேப் பண்ணி உள்ளே வச்சு இங்கே ஒரு பீல். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் அப்படி பீல் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா. நான் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய நாப்கினை டிஸ்போஸ் பண்ணும் போதும் அந்த டஸ்ட்பினில் ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீலிங்கே இருக்காது. இந்த பவுச்சே தான் திருப்பி டஸ்ட்பினில் இப்படி கிடக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நாப்கின் மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு பவுச் போட்டு வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு அதனாலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் என்னோட ட்ராவல் டாய்லெட்ரி கிட்டில் நான் கொண்டு போகிறது. இன்னும் சில பல விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. நான் மேபி நெக்ஸ்ட் டைம் நான் பேக் பண்ணும் போதே அது உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் பவுச். மேக்கப் பவுச்சில் மோஸ்ட்டாக நான் என்னென்ன கொண்டு போகிறேன்றதான் உங்களுக்கு கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த லெதர் பவுச் வந்து நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கும்போது அது உள்ளே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களே இந்த பேக் ஆஃப் 2 அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ இதை வந்து நான் மேக்கப் பவுச்சாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது வந்து ட்ராவல் சைஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ரொம்ப மினி ஹேர் ஸ்ட்ரைட்னர். என்னோடய ரீசெண்ட் புதுக்கோட்டை ட்ராவல் அப்போ நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இது என்னன்னு கேட்டிங்க. இது வந்து ஃப்ரம் ரூட்ஸ் ப்ரொஃபஷ்னல். நான் ஆனால் இப்போ இது வாங்கி ஒரு மோர் தென் 4 இயர்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இதோட லிங்க், பட் எனக்கு கிடைக்கல. நான் நைக்காலையும் தேடிட்டேன், அமேசான்லேயும் தேடிட்டேன். இதோட லிங்க் எனக்கு கிடைக்கல. பட் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா இது வைக்கிறேன். இது என்னோட ஃபேவரட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஹேர் ஸ்ட்ரைட்னர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூ பாக்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காராஸ் தான் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸஸ் கனடா மஸ்காரா, என்னோடய மிலானி பிங்கிஷ் ரெட் லிப்ஸ்டிக், ஃபேவரட் லிப்ஸ்டிக் சிந்தூர். நெக்ஸ்ட் என்னோடய லோரியல் பாரிஸ் லிப்ஸ்டிக். இப்போ இதை தான் நான் என்னோடய லிப்ஸில் போட்டிருக்கேன். இந்த ஷேட் தான். அண்ட் என்னோட மேக் லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் ஒரு பிங்க் லிப்ஸ்டிக். இந்த பிங்க் லிப்ஸ்டிக் நான் பிங்க் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதை விட என்னோட ப்ளஷ்ஷாக நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு பர்பிள் லிப்ஸ்டிக். இதெல்லாம் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போன என்னோட அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ் இதெல்லாம். ஷார்ப்னர், என்னோட ஐப்ரோ பென்சில், என்னோட காஜலில் ஷார்ப் பண்ணுறதுக்கு ஷார்ப்னர் இருக்குது. என்னோட ஃபேஸஸ் கனடா காஜல் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து இது டாப் 2ல் இருக்குது. அண்ட் என்னோட ஸ்கேண்டில் ஐ இந்த ஸ்கெட்ச் டைப் ஐலைனர். ஸோ தட் என்னோட விங்கெல்லாம் ஷார்பன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட நைக்கா ஐப்ரோ பென்சில். ஸோ நெக்ஸ்ட் என்னோட மேக்கப் பவுச்சில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் என்னோட ஜுவல்லரி. இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த கோல்ட் ஜுவல்லரி அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செயின்ஸ், என்னோட அவுட்ஃபிட்டுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ரிங்ஸ், என்னோட பிரேஸ்லெட்ஸ், அது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த பாக்ஸில் போட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அது எதுலேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும். வெட் வைப்ஸ் என்னோடய மேக்கப் ரிமூவ் பண்ண, என்னோடய காஜெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வெட் வைப்ஸ் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். அண்ட் என்னோடய மேக்கப்புக்கு பேஸாக இருக்க என்னோடய மாய்ஸ்சரைசர், ப்ளம் மாய்ஸ்சரைசர் தான் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய வண்டர்லஸ் நைக்கா ஜாப்பனீஸ் பிளாசம் பாடி பட்டர்.
பாடி பட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த ரேசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாடி வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பாடி பட்டர் போட்டால் ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டடாக ஃபுல் டே இருக்கும் அண்ட் வாசனையாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மிரர் வந்து நான் எங்கே போனாலும் கொண்டு போயிடுவேன். ஏன்னா எங்கே போகிறோமோ நம்மளுக்கு க்ளோஸ்அப்பாக பார்க்குறதுக்கு மேக்கப் பண்ணும்போது தேவைப்படும்னு சொல்லி. ஸோ இந்த மிரர் என் கூட எப்போவுமே இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஃபேஸ் மிஸ்ட் அண்ட் என்னோடய ப்ரைமர், என்னோட ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ளஷ் அண்ட் கான்டோர். ஸோ இந்த 2 பேலட்டும் எப்போவுமே என் கூட இருக்கும். அண்ட் என்னோட பர்ஃப்யூம் பாட்டில் மோஸ்ட்டாக நான் வந்து ட்ராவல் பர்ஃப்யூம்ஸ் தான் கொண்டு போவேன். இந்த வாட்டி ரோட் ட்ரிப் காரில் தானே போகிறோன்ற தைரியத்தில் நான் வந்து என்னோடய ஃபுல் பாட்டில் பர்ஃப்யூமே கொண்டு போனேன். அண்ட் இந்த பர்ஃப்யூம் வந்து கல்யாணம் ஆகி எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி, அதாவது கல்யாணம் ஆன 1 மந்த் ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ண பர்ஃப்யூம். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 பேலட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2மே மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த சோஃபெக்ஸ் ஹைலைட்டர் பேலட் அண்ட் இது வந்து பிரிட்டி இன்க்ரெடிபிள் ஹை ஷேடோ பேலட். இந்த 2 பேலட்டுமே கொண்டு போனேன். மோஸ்ட்டாக எவ்ரிடே மேக்கப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டோனில் இருக்க பேலட். அண்டு இதில் எல்லா ஷேட் ஆஃப் ஹைலைட்டரும் இருக்குது. ஸோ இந்த 2 பேலட் தான் நான் ரீசன்ட் ட்ராவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். காம்பேக்ட் ஃப்ரம் மேக். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் ஆல்சோ ஃப்ரம் மேக் அண்ட் என்னோடய கன்சீலர் ஆல்சோ ஃப்ரம் மேக். இது 2 எடுத்துகிட்டு போகிறேன். மோஸ்ட்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாத டைமில் கன்சீலர் மட்டும் எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு வெறும் இந்த மேக் பவுடர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோடய உடன் கோம். அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நைகா ஸ்ட்ராப் க்ளோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஹைலைட்டர். இந்த லிக்விட் ஹைலைட்டர் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக எடுத்து என்னோடய மாய்ஸ்சரைசரோடு கலந்து ஒரு 2 ட்ராப் மாய்ஸ்சரைசர்னால் இது ஒரே ஒரு சின்ன துளி போட்டு நல்லா கலந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணேன். அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஃபேஸுமே க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பாடிலாம் அப்ளை பண்ணிக்கலாம். பாடியும் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெயிலெல்லாம் போனால் ஒரு மினுன்னு அழகாக தெரியும். ஸோ அதுக்காக இதை நான் எடுத்துகிட்டு போனேன். இதுதான் என்னோடய ரீசெண்ட் ரோட் ட்ரிப் ட்ராவலுக்கு கொண்டு போனது. இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன். நீங்கள் என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் கிடைக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நான் காமிச்சதில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் உங்களோட ட்ராவல் கிட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு எது இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்குறது. அதுக்கும் சேர்த்து பை. See you.